ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. டே இன் மை லைஃப் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஊர் தெரியாது, மொழி தெரியாது. ஆனா நானும் என் 2 பசங்களும் கிளம்பிட்டோம். எங்கன்னா வேன்யூட்டன் அண்ட் கால்பர்ட். அப்புறம் ஸ்கூல் ஆஃப் பேக்கிங் அண்ட் culinary ஆர்ட்ஸ்ன்ற ஒரு பேக்கிங் அகாடமியோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு ஓகே நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வந்தது. கேட்டேன் கிட்ஸை வந்து அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னாங்க. சரின்ட்டு நான் கிட்ஸ் 2 பேரையும் கூட்டிட்டு அங்கே போய் கேப்ல ரீச் ஆயிட்டேங்க. 1/2 அன் ஹவர் ட்ராவல் டிஸ்டன்ஸு. என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கிங் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. culinary ஸ்டூடண்ட்ஸ், பேக்கிங் ஸ்டூடண்ட்ஸ், அப்புறம் சாக்லேட் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் பேக்கிங் ப்ராடக்ட்ஸும் வந்து டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்தாங்க. நம்ம எவ்வளோதான் வீட்ல பண்ணி குடுத்தாலும், நம்ம கிட்ஸ் வந்துட்டு வெளிய போறப்போ, வெளிய இருக்கிற ஐட்டம்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேருக்கும் கேக் பாப்ஸ் வந்து வாங்கி குடுத்தேன். வெளிய இருக்கிறதெல்லாம் பே எடுப்புங்க. நம்ம அமௌண்ட் குடுத்து தான் வாங்கணும். நெறைய வந்து டிஸ்ப்ளே வச்சிருந்தாங்க. அத சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா உள்ள போனோம். உள்ள போனோனும் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல படிச்சு போன ஸ்டூடண்ட்ஸோட லோகோஸ் வந்து வச்சிருந்தாங்க. அது முடிச்சு நாங்க செமினார் ஹால்க்குள்ள போனோங்க. செமினார் ஹால்க்குள்ள வந்துட்டு எல்லாரையும் செல்ஃப் இன்ட்ரோ குடுக்க சொன்னாங்க. நெறைய ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் இந்த கோவிட் டைம்ல தான் உருவாயிருக்காங்க. அப்புறம் 2 டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்க ஹோம் பேக்கராவும் இருக்காங்களாம். டாக்டரே ஹோம் பேக்கரா இருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலோட ஹெட் செஃப் வந்துட்டு, நம்ம எப்படி பேக்கிங் பிசினஸ பண்ணணும், எப்படி ப்ராடக்ட்ட வந்து செலக்ட் பண்ணணும், எப்படி மெனு போடணும், எப்படி காஸ்டிங் போடணும், எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு ஹோம் பேக்கருக்கான கோர்ஸ் வந்து நல்லா டீட்டெயிலா எடுத்து குடுத்தாரு. நல்லா போச்சு ஒர்க் ஷாப்பு. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எம்மியான செக்ஷனுங்க. இதுதாங்க. போய் எல்லா ஐட்டம்ஸும் டேஸ்ட் பண்ணணும். வேனுட்டன் அண்ட் கால்பர்ட் இந்த 2 சாக்லேட் பிராண்டோட ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி நெறைய ஐட்டம்ஸ் வந்து டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்தாங்க. எல்லாமே எக்லெஸ்ஸுங்க. நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே எக்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய பேக்கிங் ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணாம இருந்திருக்கேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, இவ்ளோ ஐட்டம்ஸ் வந்து நம்ம எக்லெஸ்ல வந்து பண்ணலான்ட்டு. இப்ப நான் கொஞ்சம் எக்லெஸ்ஸும் வந்து நெறைய கத்துருக்கேன். எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, கொரியன் தாங்க ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ப்ரௌனீஸ், பிளாண்டீஸ், அப்புறம் அ ரெட் வெல்வெட், அப்புறம் சாக்லேட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்ட்ரக்சரல் கேக் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க சாக்லேட்ல. அப்புறம் மேக்ரோன்ஸ், மோஸ், அப்புறம் சாக்லேட் ஆர்ட் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸான பாப்பட் சாட்டுங்க. அத கூட வந்து சாக்லேட்ல பண்ணி வச்சிருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மோஸ் கேக், அப்புறம் டீ டைம் கேக், லோஃப் கேக், லெமன் கேக், லெமன் கர்ட் அந்த மாரி நெறைய வந்து ஐட்டம்ஸ் இருந்தது. சாக்லேட் மோதக்கும் வந்து பண்ணியிருந்தாங்க. உள்ள ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காவும், வெல்லமும் வச்சிருந்தாங்கங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிரெட் செக்ஷனுங்க. 21 டைப்ஸ் ஆஃப் பிரெட் வந்து மேக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ், அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்குல சோர் பிரெட் அதையும் வந்து நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே எக்லெஸ்ஸுங்க. இவ்ளோ ஐட்டம்ஸ் எக்லெஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். செகண்ட் செக்ஷன் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு 2 லோஃப் கேக் வந்து குடுத்தாங்க. அப்புறம் நான் வடை பாவ் வந்து சாப்பிட்டுட்டு, கிட்ஸுக்கு வந்து வீட்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்தேன். அத ஊட்டிட்டு நான் செகண்ட் செக்ஷன் அட்டெண்ட் பண்ண போயிட்டேன். செகண்ட் செக்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டுங்க. நம்ம எப்படி சாக்லேட்ட டெம்ப் பண்றது, எப்படி சாக்லேட்ட வந்து மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்தாங்க. வேனுட்டனோட ஹெட் செஃப் தாங்க சாக்லேட் ஒர்க் ஷாப்ப வந்து எடுத்தாரு. இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. செஃப்போட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. கேப்லயே 2 பசங்களும் தூங்கிட்டாங்க. ரொம்ப ஹேப்பியான மூமெண்ட்டா இருந்தது. ஊர் தெரியாது, மொழி தெரியாத இடத்துல வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணது. இந்த மாரி சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. நெறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பிடிக்கலாம். அந்த மாரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.